ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 16, 2026. நாம் அனைவரும் பிரம்மா பாபாவை போன்று முழுமை நிலையை அடைய வேண்டும். நமக்கு அவர் மீது உண்மையான அன்பு இருக்கிறதென்றால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். எவ்வாறு அவர் சிவ தந்தையிடமிருந்து மிகுந்த அன்பை பெற்றிருந்தார், மேலும் அனைவருக்கும் அன்பை வழங்கியிருந்தார், அவ்வாறே நாமும் சிவ தந்தையிடமிருந்து மிகுந்த அன்பை பெற வேண்டும். மேலும் உலக ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும். அன்பினை பெறுவதற்காக நாம் இந்த உடல் உணர்விலிருந்து விலக வேண்டும். யார் உடல் உணர்விலிருந்து விலகி அசரீரியாக அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள் மீதுதான் பிரபுவின் அன்பு பொழிகின்றது. அவர்கள்தான் பரமாத்மாவிற்கு பிரியமானவர்களாக ஆகிறார்கள். அவர்கள்தான் அவருக்கும் மேலும் முழு உலகத்திற்கும் பிரியமானவர்களாக ஆகிறார்கள். நாம் அனைவருக்கும் அன்பினை பகிர்ந்தளிக்க வேண்டும். இவ்வுலக ஆத்மாக்கள் அனைவருமே அன்பின் தாகம் கொண்டவர்கள்தான். ஏனென்றால் இன்றைய உலகில் எங்குமே உண்மையான அன்பு கிடைக்கப்பெறுவதில்லை. அன்பில் காமத்தின் இச்சைகள் கலந்துவிட்டன. அன்பில் சுயநலம் கலந்துவிட்டது. அன்பில் மனிதர்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கின்றது. நம்பிக்கை முடிந்து போய்விட்டது. காம இச்சைகள் நிறைந்த அன்பில் மூழ்கி பல இளைஞர்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். நாமோ அனைவரது கவனத்தையும் பரமாத்மா அன்பின் பக்கம் திருப்ப வேண்டும். உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்க வேண்டுமென்றால் அது ஒரு இடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அது உங்களது பரம தந்தையிடம்தான் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவரை கண்டறியுங்கள், அவரிடம் உங்களது உறவை இணைத்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நீங்கள் இறைவனை உங்களது உறவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அவரை நாயகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் அவரது அன்பில் மூழ்கிவிட்டீர்கள் என்றால் உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்தளவிற்கு தேகதாரிகளை நேசிக்கிறீர்களோ, தேகதாரிகளிடமிருந்து எத்தனை அன்பை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அளவிற்கு அன்பை உங்களது பரம தந்தையிடம் செலுத்தினீர்கள் என்றால் இவ்வுலக மனிதர்களிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கவே மாட்டீர்கள். அன்பின் கடலானவர் அந்தளவிற்கு அன்பை உங்களிடம் நிறைத்து விடுவார். அந்த அன்பினை முழு உலகிற்கும் நீங்கள் பகிர்ந்தளிக்க முடியும். உங்களது அன்பின் களஞ்சியம் நிறைந்துவிடும். சதா காலத்திற்கு நீங்கள் நிரம்பியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இவற்றையெல்லாம் உலக ஆத்மாக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். எனவே நாம் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். சற்று சிந்தித்து பார்ப்போம். உலகில் இறைவனை தெரிந்தவர்கள் நாம் மட்டும்தான். நாம் எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலிகள்! இறை தந்தை மட்டுமல்லாமல் பிரம்மா பாபாவின் வளர்ப்பிலும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இருவருக்கும் நாம் மிகுந்த நெருக்கமானவர்களாக ஆகிவிட்டோம். இவ்வாறு பகவான் நம்மை நேசிப்பார், நம்மை பரிபாலனை செய்வார், அமர்ந்து நமக்கு கல்வி கற்பிப்பார், நிரந்தரமாக நமக்கு உதவி புரிவார். தனது அன்பு நிறைந்த கரத்தை நம் தலை மீது வருடி கொடுப்பார் என்றெல்லாம் முன்பு நாம் கனவு கூட கண்டிருக்கிறோமா? உண்மையான தாயும் தந்தையுமாக பகவானே நம்மை நேரடியாக பரிபாலனை செய்வார் என்று முன்பு நாம் கற்பனை கூட செய்ததில்லை. கண நேரத்திற்கு அவரது தரிசனம் கிடைத்தால் போதும் என்றே நாம் ஏங்கி கிடந்தோம். ஆனால் நமக்கு என்ன கிடைத்துவிட்டது? பகவானே நம்முடையவராக ஆகிவிட்டார். நாம் அவரது குடும்பத்தில் நெருக்கமான உறவினர்களாகிவிட்டோம். எனவே இன்று முழு நாளும் இந்த உடலிலிருந்து விலகி இருப்பதற்கான பயிற்சியினை மேற்கொள்வோம். மீண்டும் மீண்டும் நன்றாக நினைவு செய்வோம். இந்த உடல் வேறு, ஆத்மாவாகிய நான் வேறு. நமது சொரூபத்தை காண்போம். அவ்வப்போது நினைவு செய்வோம். இந்த உடலில் நான் பிரவேசமாகியிருக்கிறேன். நான் ஆத்மா இந்த உடலில் அவதரித்திருக்கிறேன். எவ்வாறு சிவ தந்தை பிரம்மா பாபாவின் உடலில் அவதரித்தாரோ, எவ்வாறு பாப் தாதா குல்சார் தாதி அவர்களின் உடலில் அவதரித்திருந்தாரோ அவ்வாறே ஆத்மா நான் இந்த உடலில் அவதரித்திருக்கிறேன். முழு உலகிற்கும் நன்மை செய்வதற்காகவே அவதரித்திருக்கிறேன். அப்போது உடல் உணர்விலிருந்து சுலபமாக விலகி இருக்க முடியும். இந்த விலகிய தன்மை நமது சித்தத்தை அமைதிப்படுத்தும், நமது புத்தியை தெய்வீகமாக்கிவிடும். கூடவே சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாபாவின் அன்பு நிறைந்த கரம் என் தலை மீது இருக்கிறது என்று அனுபவம் செய்வோம். பாபா என் தலை மீது கரம் வைத்து வருடி கொடுக்கின்றார்.
என் மீது அன்பு மழை பொழிகின்றார். எனக்கு அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுக்கின்றார். இந்த 2 பயிற்சிகளையும் முழு நாளும் செய்து கொண்டிருப்போம். பரமாத்மா அன்பில் மூழ்கியிருப்போம். ஓம் சாந்தி.